உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீட்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு மனதாக இது நமக்கு தேவையில்லை, இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது, இதனால நம்ம தனியார் பயிற்சி நிறுவனங்கள் தான் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டெல்லி சென்ற போது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக நம்ம மாநில அரசு சார்பாக விருது பெற நான் டெல்லி சென்ற பொழுது கூட ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து நம்மளுடைய ஒரு கோரிக்கை மனுவெல்லாம் அளித்தோம். அது முதல் கோரிக்கையே நீட் வேண்டாம் என்பது தான். நம்ம அதனால் தொடர்ந்து நம்ம அரசு சார்பாகவும் சொல்லிட்டு இருக்கோம், சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் யுனைட்டடாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு அந்த நம்ம மாநில உரிமையை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமிட்டி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி இன்னும் ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி அது எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கொண்டு வரோம். கண்டிப்பாக நிச்சயம். பார்த்தீங்கன்னா அந்த 5 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த தரவரிசை பட்டியல் வெளியிட்டப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7.5% அந்த ஒதுக்கீட்டில் பிரிவில் 641 இடங்கள் நம்ம இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இன்னைக்கு 614 இடங்கள் தான் நம்ம இன்னைக்கு கலந்தாய்வு மூலமாக நம்ம ஃபில் பண்ணுறோம். அதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 கல்லூரிகள் அவங்க கூடுதல் இடங்களை வந்து விண்ணப்பித்திருந்தாங்க. அவங்க என்எம்சி அப்ரூவல் கிடைச்சிருச்சு. நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து இன்னும் இந்த இன்ஸ்பெக்ஷன் போய் அவங்க இன்னும் அஃபிலியேஷன் கிடைக்கும். கண்டிப்பாக அது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் அந்த சீட்ஸ் நம்ம தொடர்ந்து கட்டணங்கள் அதிகமாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது தொடர்பாக புகார்கள் வந்திருக்கா சார்? புகார் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா யூஜி மட்டும் இல்லை, பிஜி படிக்கிற மாணவர்கள் கூட அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னு ஒரு புகார் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு மாணவர், எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் மூலமா ஒரு புகார் வந்துச்சு. நான் திரும்ப அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த அரசின் சார்பாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்கள் வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு அது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதனால் மீண்டும் ஒரு முறை அனைத்து தனியார் கல்லூரி அந்த கல்லூரிகளுக்கும் நாம் தாழ்மையுடன் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து அதிக கட்டணம் வசூலிக்க வேண்டாம் என்பதை தான் நான் கேட்டுக்கிறோம். Because they could not come forward with their identity. So how do you go ahead legally? See, this is the problem with most of the complainants, because they are when we go for an inquiry, they are not able to come forward and submit this evidences. When we call for their bank statements on proof of payment, they are not able to produce this evidence. That is the reason why we are not able to proceed.